அடுத்த ஸ்லோகம். யாமேவ ரத்ன நிகரைர் மணிபாதரக்ஷே சூடாபதே தனுபிருதாம் பவதி விதத்தே சக்ராதி தெய்வத சிகாமணி ரஜ்யமானைः தாமேவ தே பிரகடயந்தி பதைரபிக்யாம். மணி பாதுகே, மணிகள் பொருந்திய பாதுகையே. யாம் இவ, எப்பேற்பட்ட பளபளப்போடு, பவதி நீ, விதத்தே சிருஷ்டிக்கிறாயோ, சூடாபதே, பதே சூடாபதே யாருடைய தலைகளில், தனுபிருதாம் சாதாரணப்பட்ட மனிதர்களில், ரத்ன நிகரைஹி அதாவது பெருமாளுடைய பாதுகாதேவி பக்தர்களுடைய சிரஸில் இருக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, அதுலேருந்து ரேஸ் வருதான், காந்தி வருதான். கிரணைஹி ரத்ன நிகரைஹி என்ன தெரியுமோ, பகவானுடைய சிருஷ்டியில் நமக்கு ஒரு உடம்பு கொடுத்துருக்கா. உடம்புக்கு 3 வேளை போஜனம் போடுற அளவுக்கு என்னவோ அது குடுப்பினையா சாபமான்னு தெரியல கொடுத்து வச்சிருக்க. கார்த்தால் எழுந்து சாப்பிட வேண்டாம்னு நினைச்சாலும் பசி எடுத்துடுது. சரி, நம்ம கார்த்தால சாப்பிடும்போது என்ன நினைப்போம், அப்பா ரொம்ப சாப்பிட்டுட்டோம், மத்தியானம் சாப்பிடப்படாதுன்னு நினைப்போம். கரெக்டாக 1 மணிக்கு அகம் வைஸ்வானரோ பூத்வா பிராணினாம் தேகமாஷ்ரிதஹான்னு ஒரு தட்டு அடிக்கும். அப்போ தான் ஆற்றுல திருமாறி இருப்பான். அந்த திருமாறின வாசனை இருக்கும் பாருங்க, சாப்பிட்டா நன்னா இருக்குமோன்னு தோன்றுறது. அண்ட் அப்புறம் ராத்திரி சொல்லிடுவா, ஐம் ஜஸ்ட் நாட் கோயிங் டு ஈட் எனிதிங் இன் த நைட், ஐம் டன் ஃபார் த டே, இதெல்லாம் சொல்லிடுவா. சாயங்காலம் இன்னைக்கு ராத்திரிக்கு என்ன அந்த சமயத்துக்கு வந்துடுது. அதனால் நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த யாத்திராலெல்லாம் உபன்யாசம் முடிச்சுட்டு தான் சாப்பாடு போடுறதா வச்சுருப்போம். ஆனால் இன்னைக்கு யாதிருச்சிகமாக பகவான் என்ன பண்ணிவிட்டார், நான் சாப்பாடை போட்டுட்டு தான் நம்ம குழந்தை உட்காந்து உபன்யாசம் சொல்லணும், நம்ம குழந்தை உபன்யாசம் கேட்கணும்னு வச்சுட்டார். அதில் என்ன ஆகிடும், ஒரு 7-8 பேருக்கு வியக்தமாகவே தூக்கம் வரும். ஒன்றும் பண்ணவே முடியாது. நான் ஒன்றும் தப்பாக இது நினைக்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. நம்ம ஏசி வேற போட்டாச்சு, சீட்டு கொடுத்தாச்சு. பல பேர் என்ன பண்ணிவிடுவா, சாமர்த்தியமாக 2 பேருக்கு பின்னாடி அந்த தலையை மறைச்சி உட்காந்துக்குவா. இவர் அதை பார்க்கப்படாதுங்கிறதுக்காக. நம்ம என்ன இது 4000 உபன்யாசம் சொல்லியிருக்கேன் நான் இது வரைக்கும். நம்ம எவ்வளோ ஆடியன்ஸை பார்த்துருப்போம், எங்கெல்லாம் பார்த்துருப்போம், நமக்கு ஐடியா இருக்காதா இல்லையா, நன்னா தெரிஞ்சு போயிடும். அதனால் கவலைப்படாதீங்க, இதெல்லாம் யூடியூப்பில் ரெக்கார்ட் ஆகுது, ஆற்றுல போய் கேட்டுக்குங்கோ. இந்த மாதிரி ஏதோ அன்றைக்கி ஒன்று மத்தியானம் குருவாயில் பேசினார், அன்றைக்கி நம்மளால் கேட்க முடியல, அதனால் இப்போ திரும்பி வந்துடுறேன், கதைக்கு வரேன். ஓகே, ரத்ன கிரணைஹி அந்த ரத்னங்கள்லேருந்து ரேஸ் வருதான், அவ்வளோ அழகாக இருக்கும். தே பிரகடயந்தி அந்த ரத்னங்கள்லேருந்து ரேஸ் அவ்வளோ அழகாக வருது. நீங்கள் இந்த ராக் கான்சர்ட்ஸ்க்கெல்லாம் நான் போனதில் ரொம்ப, உங்கள் குழந்தைகள்லாம் போவா. இப்போ ஒரு மகாராஜ்னி ஒருத்தி இருக்கா, டெய்லர் ஸ்விஃப்ட்னு பேர், புண்ணியவான் அவோ இல்லையா. ஒரு கான்சர்ட்டில் வாங்குகிற ரூபாவை வச்சுட்டு நம்ம ஏறத்தாழ ஒரு 1000 கோவிலுக்கு சம்பிரோஷணம் பண்ணிவிடலாம் இல்லையா. அந்த இதிலெல்லாம் போனேன்னா அவள்லாம் பேசிண்டே டான்ஸும் ஆடுவாள். அதுக்கெல்லாம் தான் அது இப்படி அவள் இப்படி முன்னாடி வருவா, இப்படி போவா, இப்படி மைக்கை இப்படி தூக்கி பிடிப்பா. நீங்கள் அப்படிலாம் பண்ணுவேளான்னு என்ன, ஏ சுவாமி ஒரு இடத்துல நான் படுத்துட்டு சொல்லாமல் இருக்கேனே அதுவே பெரிய விஷயம் இல்லையா. நம்ம உட்காந்து இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கெல்லாம் போகும்போது அவள் கேட்பா, சார் வுட் யூ லைக் டு வாக் த ஸ்டேஜ். ஐயோ வாக்கெல்லாம் இல்லை, நம்ம ஒரு இடத்துல உட்காந்துருவோம், நல்லா அச்சுக்கட்டா விட்டா இலையே போட்டுடலாம், முன்னாடி உட்காந்துன்ட்டு 2.5 மணி நேரம் பேசுவோம், அவ்வளோதான். நீங்கள் உட்காந்து ஸ்டேஜில் எப்படி நடப்பேளா, ஏன்னா இந்த மோட்டிவேஷன் ஸ்பீச்லாம் அப்படி தான், டு யூ கெட் த எனர்ஜி இப்படின்னு அவர் அங்கே போய் சொல்லணும். நான் இதுக்கு நம்ம நடந்தால் மூச்சு வாங்குறது, உட்காந்துட வேண்டியது தான். இந்த டெய்லர் ஸ்விஃப்ட்லாம் இப்படி டான்ஸ் ஆடி அப்படி முன்னாடி லைட்ஸ்லேருந்து அப்படியே கிரணங்கள் வரும், அப்படி லைட் எல்லாம் வரும், அந்த மாதிரி இருக்கான் பாதுகை அப்படின்னு நினச்சி பார்த்துக்குவோம். அதனால பிரகடயந்தி தே தாம் அபிக்யாம் ஏவ அதே விதமான அந்த பளபளப்போடு பதைஹி உன்னுடைய பாதங்கள் ராஜ்யமானைஹி சிகாமணி தெய்வத சக்ராதி. அதாவது இதை நீங்கள் 2 லெவலில் யோசிக்கணும். இந்த ஸ்லோகம் புரியறது கொஞ்சம் கஷ்டம். பெருமாளுடைய பாதுகைய ஒரு பக்தன் தாங்குறான், ஏதோ ஒரு பக்தன் ஏ அப்படின்னு பேர் வச்சுங்க, பக்தனுக்கு ஏதோ பேர் கொடுக்கணும் ஏ. அந்த பக்தன் பெருமாளுடைய பாதுகையை தாங்குறான். அந்த பாதுகையிலேருந்து
கிரணங்கள் வருது. நீங்கள் இமேஜின் பண்ணி பார்த்துக்கணும், என் தலை மேலே பாதுகையிலேருந்து கிரணங்கள் அப்படியே லேசர் ஷோ மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட பக்தனை இந்திரன் முதலான தேவர்கள் கொண்டாடினா அந்த பக்தனுடைய பாதுகையிலேந்து ஒளிக்கிரணங்கள் வருது. யோசிச்சு பாருங்க, இது ஒரு பெரிய சர்ச்சை. மேலோட்டமா சொல்றேன், ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் ஒரு நம்பிக்கை, மறந்தும் புறம் தொழா மாந்தர். அதாவது கேட்டால் பெருமாளே கேட்கணும், அவர் வேண்டான்னு வச்சுட்டார்னா அவ்வளோதான். நம்ம லைஃப்பில் இதுதான், நமக்கு இதுதான் எழுதி வச்சிருக்கு, பெருமாள் அப்படி தான் விட்டுணும். இது ஒரு மரபுன்னு வச்சுருக்கா பெரியவாள்லாம். இது சரி தப்புங்கிறத அப்புறம் விசாரம் பண்ணலாம். இது ஒரு பெரிய சந்தேகம் ராமானுஜர் காலத்தை அவருடைய சிஷ்யர் கூரத்தாழ்வானுக்கு வந்தது. யாரோ ஒரு வித்வான் கேட்டார், கூரத்தாழ்வீர், இங்கே பெருமாளை நீங்கள் சேவிச்சுருக்கீர், திடீர்னு நீங்கள் ரோட்டில் போகும்போது இன்னொரு வேதத்தில் கொண்டாடப்பட்ட தேவதை பவனி வரா, நீங்களும் வரேள், என்ன பண்ணுவேள்? ஏன்னா ஒரு விதி என்னன்னா, நம்ம தொழாத தேவதை வந்தாலும் அவளை பிரதட்சிணமாக தான் போகணும்னு சாஸ்திரம். இப்போ என்ன பண்ணுவேள் அப்படின்னா, அதுக்கு நீங்கள் அவரை சேவிப்பீளா, அவர் உங்களை சேவிப்பரா அப்படின்னு ஒரு கேள்வி. அதுக்கு புராண வச்சனம் ஒன்று உண்டு. பிரணமந்தி தேவாகான்னு ஒரு வச்சனம். பிரணமந்தி தேவாகானா, சர்வலோகேஸ்வரனை மோக்ஷதாதாவை நீ கொண்டாடினால், நிசந்தேகமாக கொண்டாடினால், பூர்ண விஸ்வாசத்தோடு கொண்டாடினால், நீ இன்னொரு தேவதையை சேவிக்க வேண்டாம், அந்த தேவதை உன்னை சேவிக்குமா. அப்பா உனக்கு இப்பேற்பட்ட ஞானம் இருக்கேன்னு. பிரணமந்தி தேவாகான்னு இது ஒரு சாஸ்திர வாக்கியம். சங்கரர், ராமானுஜர், மத்வர் மாற்றி இந்த லைனை யூஸ் பண்ணுவா, பிரணமந்தி தேவாகா பிரணமந்தி தேவாகா. இப்போ இந்திரன் முதலானவர்கள்லாம் பெருமாள் திருவடிக்கிட்ட வராளா. அவ மகுட்டம் பெருமாள் பாதுகையில் படுறதுங்கிறது ஒரு 32 நிமிஷத்துக்கு முன்னாடி சொன்ன ஞாபகம் இருக்கா? இதை கொஞ்சம் மாற்றிக்குங்க. பக்தர்கள் போய் பெருமாளை சேவிக்கிறாளாம். அப்போ பெருமாளுடைய திருவடியை தரிக்கக்கூடிய பாதுகையை பக்தர்கள் சிரசில் வச்சுக்கிறா. அந்த பக்தர்களுடைய திருவடியில் இருக்கக்கூடிய பாதுகையை இந்திரன் தன் சிரசில் வச்சுக்கிறான். புரியுறதா உங்களுக்கு கனெக்ஷன்? ஏன்னா இந்திரன் காத்துன்னு இருக்கார், நமக்கு தான் இந்த அளவுக்கு பக்தி இல்லை, அந்த அளவுக்கு பக்தியோடு கூடிய அடியவரை நம்ம சேவிச்சுள்ளாமே. ஆழ்வார் சொன்னார், நீ பெருமாளுக்கு அடியவனா இல்லை, அடியார் கடியார் 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 கடியோங்கள் நாம். பகவானுடைய பக்தனுடைய 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 பக்தனுக்கு நான் பக்தன். ஸோ இந்த இங்கிலீஷில் ஒரு ப்ராவர்ப் இருக்கு இல்லையா, அது என்ன, சர்வீஸ் டு மேன்கைண்ட் இஸ் சர்வீஸ் டு காட். அதாவது நீ பகவானுக்கு கைங்கரியம் பண்ணு, வேண்டான்னு சொல்லலை, அதை விட முக்கியம் சமுதாயத்துக்கு கைங்கரியம் பண்ணு. அதுதான் இது. ஆழ்வார்கள் பெருமாளை சேவிச்சா, பெருமாளை சேவிச்ச நம்மாழ்வார மதுர கவியாழ்வார் சேவிச்சார். ராமருக்கு கைங்கரியம் பரத லக்ஷ்மணால் பண்ணா, ராமருக்கு கைங்கரியம் பண்ண பரதனுக்கு சத்ருக்னன் கைங்கரியம் பண்ணான். அப்போ சர்வீஸ் டு ஹியூமனிட்டின்னு இருக்கு இல்லையா, அதான் மானவ சேவா மாதவ சேவான்னு சொல்றா பாருங்க. நான் துபாயில் இருக்கும்போது சுப்புன்னு ஒருத்தர் ரொம்ப நல்லவர், கைங்கரியம்லாம் பண்ணுவார். அவர் ரொம்ப வெளிப்படையாக நான் தான் கைங்கரியம் பண்ணுறேன் பாருங்கோ அது அப்படின்னு சொல்லலாமே, ஸ்டேஜை ஏறின்னு அதெல்லாம் இல்லை. அவர் பாட்டுக்கு இது குவைட்டாக உட்காந்து கைங்கரியம் பண்ணிட்டு போயிடுவார். ஏறத்தாழ 1000 கணக்காக இருந்த பிணங்களுக்கு நிறைய பேர் போயிடுவா, வாழ்க்கை யாரும் இருக்க மாட்டா பாருங்க, அதுக்கெல்லாம் கிரிமேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவார். இப்போதான் யோசித்தேன், நம்ம என்ன சும்மா கதையே உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கோம். தமிழில் 2 உண்டு, கதை சொல்கிறது, கதை விடுறது. நான் கதை சொல்கிறேன்னா விடுறேன்னான்னு தெரியல. இது என்னது, இது அவர் பண்ணுற கைங்கரியத்துக்கு முன்னாடி இல்லையா, நம்ம வாச்சிக்க கைங்கரியம் வாயால் வாய் பெருமாள் கொடுத்துருக்காருன்னு பேசிகிட்டே இருக்கோம். அதுதானே மானவ சேவா, தானே பெரிய கைங்கரியம், அதுதானே பெரிய சேவை இல்லை. சில பேர் இருப்பா, ஏதோ குடும்பங்களில் ஆக்சிடென்ட் ஆகிடுதுன்னா பிளட் டொனேட் பண்ணுறதுன்னா உடனே ஹெல்ப் பண்ணுவா இல்லையா. நம்ம பிளட்டுனா ஐ கான்ட் சி பிளட் அப்படின்னா பிளட் கொடுக்க மாட்டார்னு அர்த்தம். பிளட்டும் கொடுக்க மாட்டார், நம்ம ஒரு ஹெல்ப்பும் பண்ணுறதில்ல அப்படின்னா இது எப்படி?
சமுதாயம்னா தொண்டு செய்ய வேண்டும். அதனால இங்க இந்திரனை பத்தி சொல்லும்போது பெருமாள் திருவடியை தரிச்ச பாதுகை அவன் தாங்கலையாம். பெருமாள் திருவடியை தரித்த பாதுகையை தாங்கின அடியவருடைய பாதுகை அவன் தாங்குறானா. அதே அளவுக்கு காந்தி வந்தது. சக்ராதி தெய்வத சிகாமணி ராஜ்யமானஹா அப்படின்னு எடுக்கிறார். ரத்னாங்குரைர விரளா மணிபாதரக்ஷே பாகோன்முகைः பரிகதா புருஷார்த்தசஸ்யைः தேவேன ரங்கபதினா ஜகதாம் விபூத்யை கேதாரிகேவ கிருபயா பரிகல்பிதா த்வம் மணிபாதரக்ஷே. மணிகள் பொருந்திய பாதுகையே. அவிரலா, அவிரலான்னு சொன்னா கோத்து கோத்து, இந்த மல்லிப்பூவை கோக்கிறது ஒரு அழகு இருக்கு. நீங்கள் சில இடங்களில் போய் பார்த்தீங்கன்னா நூலாக தெரியும். இங்கே ஒரு மல்லி, ஒரு 2 சென்டிமீட்டர் தள்ளி இன்னொரு மல்லி. அது இல்லையே. அந்த மல்லி எப்படி கோத்துருக்கணும்னா பிணைஞ்சு 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 உங்களுக்கு நூல் எங்கே இருக்குன்னே தெரியப்படாது. அந்த மாதிரி ரத்தங்களை கோக்கிறதுல அடிகை பண்ணுறதுன்னு ஒன்று உண்டு. தனித்தனியாக போடுறதுக்குள்ள பக்கத்தில் இருக்கணும். அதுக்கு அவிரலான்னு பேர். அந்த அவிரலா, அந்த அவிரலையா இருக்கக்கூடிய ரத்னங்கள் ரத்னாங்குரைஹி. அங்குரைஹி, அங்குரம்னா என்ன? பீஜம்னா சீடு, அங்குரம்னா என்ன? வெரி குட், ஸ்ப்ரவுட். நம்ம கல்யாணங்கள்லாம் இந்த பாலிகைன்னு ஒன்று வைப்பா, தெரியுமோ? அப்போ நம்ம முதல்ல விதையெல்லாம் சேர்த்துட்டு பெரியவா சுவாசினிகளை கூட்டுட்டு கொஞ்சம் ஜலம் தெளிங்கோம்பா. பார்த்துருக்கா? வேதாத்தியனம் முடிஞ்சு நிறைய நம்ம சம்ஸ்காரங்களில் இது உண்டு. இதுக்கு அங்கூரார்ப்பணம்னு பேர். அந்த சாஸ்திர விதி பண்ணி வைக்கக்கூடிய புரோஹிதர் சொல்லுவார், அங்கூரார்ப்பணம்னா ஸ்ப்ரவுட். அதாவது ஒரு குடும்பத்தில் க்ஷேமமாக ஒன்று நடக்கிறதுனா அது ஸ்ப்ரவுட் ஆகி வரணும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு நல்ல க்ஷேமமாக அது இருக்கணுங்கிறதுக்காக பாலிகை கரைத்தல். எல்லாம் முடிச்சோடனே பாலிகை கரைச்சிருவா, அதுக்கும் கூப்பிடுவா. நீங்கள் கல்யாணங்கள்லாம் அது ஒரு அவசரத்தில் இருக்கிறதுனால பாலிகை வைக்கிறதும் தெரியாது. ஏதோ வாத்தியார் கூப்பிடுவார், 5 பேர் வாங்கும்பா, தண்ணியை தெளிச்சாச்சு, எதில் தெளிச்சோம் கூட நமக்கு தெரியாது. விட்டால் அவர் மேலேயும் தெளிச்சிருவோம். வாத்தியார் உம்ம மேலே தெளிங்கோ அப்படிம்பார், மாமா மேலே தெளிச்சிட வேண்டியது தான் அப்படின்னு நம்ம ஒரு அவசரத்தில் இருக்கோம். இது அங்கூரார்ப்பணம்னு பேர். சி, யூ ஆர் டினோட்டிங் தட் த ஃபேமிலி இஸ் கோயிங் டு பி வெரி ப்ராஸ்பரஸ். ஸ்ப்ரவுட் தானே. நீங்கள் ஒரு சின்ன விதையை போட்டுட்டு அதுலேருந்து ஒரு சின்ன ஒரு இலை வரட்டும், உங்களுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் பாருங்க. கண்ணால் நீங்கள் பார்க்குறேன், அதெல்லாம் ஒரு சந்தோஷம் இல்லையா? சில பக்ஷணங்கள்லாம் நீங்கள் போட்டு அதில் எடுக்கும்போது அது அப்படியே பொறிஞ்சு மேலே வந்ததுன்னா என்ன ஒரு சந்தோஷம் இல்லையா? நம்ம மாமிங்க இருக்கா, கம்போடியாவுக்கு வந்தா 300 முறுக்கு பண்ணி எடுத்துன்னு வந்தா. அத்தனை பேருக்கும் முறுக்கு கிடைக்கணும். மாமி பண்ணி எடுத்துன்னு வந்தது பெரிய விஷயம் இல்லை, ஒரு முறுக்கு உடையலை. அதுதான் மாமியோடைய ஆச்சரியம். அது அந்த முறுக்குக்கு தனியது அங்கூரார்ப்பணம் மாதிரி மாமி சொல் பேச்ச முறுக்கு கேட்கறது. அப்புறம் நாங்கள் உடைக்கிற மாதிரியும் இருந்தது, கொண்டு வரும்போது உடையலை, அப்புறம் நாங்கள் உடைச்சோம். அது இப்படியும் இருக்குமே, உடையாத முறுக்கு எடுத்துன்னு வந்து உடைக்கவே முடியல மாமி அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. மாமி இது அப்படியே ரொம்ப கிராண்டாக கொடுத்தா மாமி. அதனால அங்கூரைஹி. அதனால இந்த இடத்துல சொல்கிற ரத்னாங்குரைஹி. இப்படி யோசிச்சு பாருங்க. நீங்கள் வைரம் போட்டிருக்கள், கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விதையை போட்டுட்டு அதுலேருந்து ஸ்ப்ரவுட் வருது, ஆச்சரியமா? நீங்கள் ரத்னம் போட்டிருக்கள், வைரம், வைரத்திலேன்னு ஒரு வைர கொடி வருது, எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம இது பேர்ட்ஸோட ஃபெதர்லாம் குட்டி போடும், பார்த்துருக்கல? புக்குக்கு நடுவில் பேஜ் நம்பர் 56க்கும் 57க்கும் நடுவில் வச்சேன்னா அந்த சிறகானது ஒரு குட்டி போடும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து வைரத்தில் ஒரு ஸ்ப்ரவுட் நடந்திருக்கான். ரத்னாங்குரைஹி த்வம், நீ கேதாரிகா இவ. கேதாரிகா இவன்னா ஒரு வயல், பேடி ஃபீல்டு. ஒரு சின்ன விஷயம், நான் ஏதாவது கொஞ்சம் வம்பு ஏதாவது பேசணும், எனக்கு உபன்யாசத்தில் இல்லாட்டா எனக்கே கை கால்லாம் ஓடாது. நிறைய பேர் டாப்பிக்குக்கே நீங்கள் சொல்ல மாட்டேன் சுவாமி, என்னென்னவோ உட்காந்து சொல்லிட்டு இருக்கேன். அது நம்ம ஸ்டைல். நம்மளால் வெறும் அந்த உபன்யாசத்தை சொல்லிட்டு கேதாரிகா, பேடி ஃபீல்ட், பரிகதா இப்படிலாம் என்னால் உபன்யாசம் பண்ண விட்டேன்னா நான் தலையை பிச்சுன்னு ஓட வேண்டியது தான். நம்ம அங்கே இங்கெல்லாம் போயிட்டு திரும்பி டாப்பிக்கு வந்துடுவோம். அது மட்டும் கவலையே படாதீங்க, வந்துடுவேன். பேடி ஃபீல்டுங்கிறதுனால ஏதோ ஒன்று ஞாபகம் வந்தது. பிராச்சீனத்தில் கேரளாவில் ரொம்ப அக்ரிகல்ச்சர்னு சொல்ல முடியாது, ரொம்ப பர்டிகுலர்
டிஷ்ஷஸ் தான். இந்த நிறைய கிழங்கு வகைகள் கேரளாவில் ரொம்ப பிரசித்தம். இந்த கப்பக்கிழங்குலேருந்து ஆரம்பித்து இந்த வாழை, சேப்பங்கிழங்கு இதெல்லாம் நிறைய கேரளாவில் பிரசித்தம். இதே இந்த பச்சை காய்கறிலாம் ஒரு காலகட்டத்தில் இப்போவும் வருதோ என்னவோ தமிழ்நாட்டிலேருந்து தான் அதிகமாக வரும். கேரளாவில் அவ்வளோ இல்லை. மலைவாழைப்பழம், ஸ்பைசஸ் இதெல்லாம் தான் உண்டு. இவா பொதுவாக மலையாள தேசத்தை சேர்ந்தவா ஒரு விதமான ஒரு மட்ட அரிசின்னு ஒன்று சாப்பிடுவா. அது மாதிரி ரெட்டாக இருக்கும். அது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம ஊர் அரிசியை சாப்பிட்டுட்டு இங்கே வந்தோன்னா அது கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆனால் உடம்புக்கு நல்லது. என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, உடம்புக்கு நல்லதாக இருக்குது, நாக்குக்கு நன்னாவே இருக்காது. எது நாக்கில் கரையிறதோ அது நமக்கு மோட்சம் கொடுத்துரும். பாதுஷான்னு எங்கள் ஆற்றுல ஒன்று பண்ணுவா. நாங்கள்லாம் ஸ்ரீ வைஷ்ணவா, ஆனால் பாதுஷா, ஜஹாங்கீர் இவெல்லாம் தான் கொண்டாடுவோம் இல்லையா? இந்த பாதுஷாவில் என்னென்னா அதை வெண்ணெயை போட்டு நல்லா அதை லேயராக வரணும். அதை நீங்கள் கடைசியில் சக்கரை பாகில் போட்டு முக்கி எடுத்துடணும். முக்கி எடுத்து அதில் மைதா, எண்ணெய், வெண்ணெய், சக்கரை பாகு, சதுர்வித புருஷார்த்தம். உடனே பாதுஷா சட்டா அவ்வளவு நல்லா இருக்குது. நாக்கில் போட்டால் ருச்சிகரம், இன்னொன்று சாப்பிடணும் போல் இருக்குது. ஆனால் உடம்புக்கு நல்லதில்லை. இந்த மட்டை அரிசி ஒன்று கொடுப்பான். நான் முதல்ல கேரளாவுக்கு 2012 உபன்யாசத்துக்கு வந்தேன். அவள் அதில் போகும்போது மாதிரி ரெட்டிஷாக இருக்கும். அது பிசியறேன் அது பிசியவே மாட்டேங்கிறது. அது சாட்டா என்னமோ இத்தினூண்டு சாட்டா நிறைய சாட்டா மாதிரி உட்காந்து வயத்தில் போய் உட்காந்துடுறது. நல்லதுங்கிறா பாருங்க, நல்லது நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. பிடிச்சதெல்லாம் நல்லா இல்லை உடம்புக்கு. இதுதான் மாற்றி மாற்றி இருக்க வேண்டியதுதான். சரி, இப்போது இந்த கேரளாவில் பிராச்சீனத்தில் இப்படி தான் அக்ரிகல்ச்சர் என்ன மினிமம் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தாலோ தேவர் டூயிங். இப்போ கூட அக்ரிகல்ச்சர் இருக்குது, தமிழ்நாடு அளவுக்கு இருக்காது. ஏன்னா தமிழ்நாடு இஸ் லார்ஜ்லி ஃப்ளாட் இல்லையா? அப்போது உங்களுக்கு பிளெயின்ஸ் இருக்கும். இங்கே மலை பிரதேசமாக இருக்கிறதா நீங்கள் எங்கே செடி அரிசியை வளர்த்துருப்பேன், கஷ்டம். ஆனாலும் உண்டு. இது இந்த மழைக்காலத்துக்கு நடுவில் ஒரு சின்ன ஹார்வெஸ்ட் வரும். அதோட ஒட்டி தான் வாமனன் பிறந்த நாளும் வரும். அதுக்கு வாமன ஜெயந்தின்னு பேர், திருவோணம்னு பேர். இது ஓணம்னு ஒரு சுருக்கியவா கொண்டாடுறா. நாளைக்கு தானே. ஆமாம், சாயங்காலம் நம்ம திருக்கார்கரைன்னு ஒரு விதேசத்துக்கு போவோம். அது எர்ணாகுளத்துக்கு வடக்கே, திருமூழிக்களத்துக்கு தெற்கே, எர்ணாகுளத்துக்கு வடக்கே இருக்கக்கூடிய விதேசம் திருமூழிக்களம். அந்த விதேசத்தை பற்றி கொஞ்சம் நிறைய யூடியூப் வீடியோ அமைச்சிருக்கோம் பாருங்க. அதில் ஒரு திவ்யதேசத்தை பற்றியும் ஒரு 10 நிமிஷம் 8 நிமிஷம் சொல்லியிருக்கேன். தமிழில் சொல்லியிருக்கேன் 13. இதை நீங்கள் ஒரு தடவை பஸ்ஸில் போகும்போது 2 திவ்யதேசமாக கேட்டுக்கோங்க. கேட்டுட்டே 2 வாட்டி கேட்டேன்னா அந்த கோவிலுக்கு போகும்போது புரியும். ஏன்னா நம்மளால் எல்லாம் 110 பேருக்கும் உட்காந்துன்னு அங்கே லோன்னு கத்தின்னு இருக்க முடியாது. அதனால் இந்த முன்னாடியே கேட்டுன்னு போயிடுவோம். திருக்கார்கரைங்கிறது ஓணம் என்னும் பண்டிகை கொண்டாட வந்த முதல் ஸ்தலம். ஓணத்தை ரொம்ப நன்னா கொண்டாடுவா, அவ்வளோதான். இப்போ ஓணம்ங்கிறது பெருமாளுக்கு. அந்த சமயம் யாதிருச்சிகமாக பேடி ஃபீல்டில் ஒரு ஹார்வெஸ்ட் நடக்கும். ரெண்டும் கலந்து இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், பணக்காரா, ஏழை எல்லாரும் கொண்டாடுவான். இது ஒரு 50 வருஷத்தில் என்ன எடுத்தா வட்டோனியே மாற்றிவிட்டா. இட் இஸ் ஒன்லி அ ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். இட் இஸ் நாட் அ ஹிந்து ஃபெஸ்டிவல். எங்கே ஓணம் யார் கொண்டாடுறா? நான் கேட்குறேன், திருவோணம்ங்கிற நட்சத்திரம் எந்த சம்பிரதாய பద్ధதியில் திருவோணம் நட்சத்திரம் இருக்குது? யோசிச்சு பாருங்களேன். திருவோணம் வேறு ஏதாவது மதத்தில் இருக்கோ? திருவோணம், திருவாதிரை, அனுராதா இதெல்லாம் வேறு ஏதாவது நட்சத்திரத்தில் இருக்கா? நம்ம மதத்தில் தான் 27 நட்சத்திரங்களில் ஒரு நட்சத்திரம் என்ன? திருவோணம். அதை நம்ம திருவோணம்னு கொண்டாடுறோம். அது எவ்வளோ சாமர்த்தியமாக, அது ரொம்ப பிரம்ம சாமர்த்தியம் வேணும். எவ்வளோ அழகாக அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல். பொங்கலும் அப்படி தான். இங்கே போதுன்னா பொங்கல் தமிழர் திருநாள். எங்கே தமிழ் எனக்கு ஒன்றுமே புரியல. பொங்கல் பண்ணி சாப்பிட்ணும், அது என்னைக்கு வேணாலும் பண்ணி சாப்பிடலாமே. அது கரெக்டாக பார்த்து உத்தராயணத்தன்னைக்கு, தை மாதம் பிறந்த நாள், உத்தராயண புண்ணிய காலம், சங்கராந்தி அன்னைக்கு தான் பொங்கல் பண்ணி சாப்பிட்ணுமா? என்னைக்கு வேணாலும் இன்னைக்கு பண்ணால் கூட பொங்க பானை வைக்க முடியாத? அன்னைக்கு ஏன் வைக்க சொல்லியிருக்கான்னா சூரியன் வடக்க நோக்கி போகிறான். அப்போ சூரியநாராயணனை சேவிக்கிறதுக்காக அங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள், அரசன் எல்லாரும் சூரியநாராயணர் வரவேற்கிறா. அப்போ சூரியனுக்கு அந்தர்யாமியாக இருக்கக்கூடிய பகவானை பிரார்த்திக்கக்கூடிய சம்பிரதாயம் எது? கொஞ்சம் இது தமிழர் திருநாள், இது இந்துக்கள் பண்டிகை அல்ல. இப்போ இதெல்லாம் ஒரு பெரிய, இதெல்லாம் ஒரு நமக்கு இதெல்லாம் புரிய மாட்டேங்கிறது. அட் டைம்ஸ் ஈவன் our own children who are generally very good human beings fall trapped to all these kind of baseless narratives.
ஏன்னா அவள் படிக்கக்கூடிய யூனிவர்சிட்டியிலெல்லாம் அந்த 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 ஐடியாலஜி இருக்கும் இல்லையா. நோமா, இட்ஸ் ஜஸ்ட் அ ஃபெஸ்டிவல் டு மேக் பொங்கல் அப்படின்னு அது சொல்லிவிடும். யூ டோன்ட் நீட் அ ஃபெஸ்டிவல் டு மேக் பொங்கல், யூ கேன் மேக் பொங்கல் ஈவன் நவ். அது என்ன கரெக்டாக உத்தராயணத்தன்னைக்கு தான் பொங்கல் பண்ணணுமே. இதெல்லாம் தான் இந்த ஓணம்ங்கிறது எப்படி வந்து செக்யூலர் ஃபெஸ்டிவல் ஆகும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். பெருமாளோட நட்சத்திரம் திருவோணம், திருவோணத்தில் ஜனித்தவன் என் வாமனன். வாமனன் தானே. இப்போ எந்த இன்டர்வியூக்கு போங்கோ என்னை பிடிச்சி நோண்டி இதே கேள்வி, நீங்கள் எப்படி ஓணம் ஹிந்து ஃபெஸ்டிவல்னு சொல்கிறேன். எந்த அளவுக்கு ஆயிடுத்து பாருங்க கலியுகம். வாமன ஜெயந்தியை நான் வந்து ப்ரூவ் பண்ணணும், இது ஹிந்து ஃபெஸ்டிவல், வாமனன் ஒரு ஹிந்து, அவரோட சர்டிஃபிகேட்டை பாருங்கோ. இல்லாட்டா அவரை கொண்டு இஸ்ரேலில் வச்சு விட்டா நான் என்ன பண்ணுறது? இல்லை ஆக்சுவலி அவர் வாமன் இல்லை, ஓமன் அப்படின்னு ஏதாவது பேர், ஓமன் ஒன்லி பிகேம் வாமன், ஏதாவது ஒன்று புதுசாக ஒரு தியரி வந்துடும். அதாவது இது என்ன உபன்யாசம் சொல்கிறதா வேண்டாமா, இல்லாட்டா நம்மளும் லௌகிக்கத்துக்கு போயிடலாமான்னு இருக்கு. அந்த அளவுக்கு ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டு மாற்றி அதை ஒரே குழப்பம் உண்டாக்கி, தீபாவளிங்கிறது வடக்கு தீயாள், அது நார்த் இந்தியாவில் பானிபூரி விற்கிறவாள்லாம் பண்ணுற பண்டிகையா. 1100 வருஷத்துக்கு முன்னாடி சோழன் வந்து கல்வெட்டில் எழுதி வச்சிருக்கான், ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு தீபோத்சவத்துக்கு நான் இவ்வளோ பணம் ஒதுக்கி வைக்கிறேன்னு தீபாவளிக்கு பேட்டர்ன் பண்ணியிருக்கான். அப்போ அங்கே இருந்தவாள்லாம் என்ன பானிபூரி திந்தாளா ஸ்ரீரங்கத்தில்? ஏதாவது சொல்ல வேண்டியது. இதுக்கெல்லாம் தான் நம்ம வந்து நம்ம 1000 ரூபாய்க்கு மயங்கிண்டு இதுகளுக்கெல்லாம் ஓட்டு போட்டால் என்ன பண்ணுறது சொல்லுவோம். அதனால் இந்த இடத்துல சாதிக்கிறார். பேடி ஃபீல்டுக்கு வந்துட்டேன் நான் பாருவா. இந்தா ஓணம் பேடி ஃபீல்டு அக்ரிகல்ச்சர் அதுதான். அதனால கேதாரிகா இவ பரிகதா எல்லா இடத்துலையும் இருக்கு. பாக்கோன்முகைஹி, அதாவது ஒரு பேடி ஃபீல்டில் அது பழுத்து இருக்கணும். சி தட்ஸ் அன் அதர் திங். எங்கள் பெரியவாள்லாம் எங்கள் பாட்டியெல்லாம் இருந்த வைக்குன்னு சொல்லுவோம், நான் சாப்பிட்ட வாழைப்பழம் மாதிரி நீ சாப்பிட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லுவோம். அது ஏன்னா சிம்பிள் திங், ஏன்னா வாழையை பழமாக்க விட்டாவா. இப்போ நம்ம வாழைக்காயை பிடுங்கி அதுக்கு கேஸை போட்டு வெளியில் மஞ்ச மசேல்னு பெருமாளுடைய வஸ்திரம் மாதிரி இருக்கும், பீதகவாடை பிரானார் பிரமகுருவாகின் வெள்ளன்னா மஞ்ச மசேல், உள்ளுக்குள்ளே நீங்கள் திவசத்துக்கு வாழைக்காய் தளிகையே பண்ணிவிடலாம். அது வாழைப்பழமாகவே ஆலியே இன்னும் இல்லையா. ஸோ யூ ஹாவ் டு லெட் இட் ஸ்ப்ரவுட் நேச்சுரலி. இந்த நேச்சுரலிங்கிறத விட ரொம்ப இப்போ பேர் போகக்கூடிய வார்த்தை ஆர்கானிக்லி இல்லையா. அந்த ஆர்கானிக் அப்படின்னு ஏதாவது சொல்லிட்டா இப்போ உபன்யாசத்துலேயும் ஆர்கானிக்னு வந்துடும். ஆர்கானிக் உபன்யாசம் அவர் சொல்கிறார். வுட் யூ லைக் டு கோ டு அன் ஆர்கானிக் உபன்யாசம்? அவர் கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கார் இல்லையா. கெமிஸ்ட்ரி படித்ததுனால நான் சொல்கிறதெல்லாம் ஆர்கானிக் உபன்யாசம். அப்படி இல்லைன்னா இன்ஆர்கானிக், அதுவும் கெமிஸ்ட்ரி தான். ஆனால் வந்து அந்த அளவுக்கு இப்போ ஆர்கானிக், ஹேண்ட் கிராஃப்டட், இட் இஸ் ஆப்சல்யூட்லி ஹேண்ட் கிராஃப்டட் அப்படின்னுட்டா அது பெரிய விஷயம். நம்ம கோவிலில் இந்த மிஷின் கிராஃப்டடா எல்லாம் ஹேண்ட் கிராஃப்டட் தானே. இந்த மாமி சும்மா ஒரு கையில் ஒரு தாம்பூல பையை கொடுத்துட்டு இட் இஸ் அ ஹேண்ட் கிராஃப்டட் பேக். நம்ம கோவிலில் இதில் பண்ணால் மிஷின்லையா பண்ணால் ஹேண்ட் கிராஃப்டட் தான். ஆனால் அது மார்க்கெட் பண்ணுற விதம் இருக்குது பாருங்க, அதெல்லாம் நம்ம வெஸ்டர்னர்ஸ்கிட்டேன்னு கற்றுக்கணும். நமக்கு அதெல்லாம் ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. நம்ம சும்மா அப்படியே கோவில் அப்படிங்கிறோம். இட் இஸ் அ பிளேஸ் விச் இஸ் அ potpourri of different architectures that are coming together that explain a certain concept. இதெல்லாம் சொன்னோம் இல்லையா. அப்படிலாம் சொன்னாதான் அது விற்று போகும். நீங்கள் கோவில் போகிறேன் அப்படின்னா இது ஒன்றும் படிக்காததுன்னு நினச்சி நீங்கள் பெரிய potpourri மெட்லே இதெல்லாம் கற்றுக்க மாட்டேங்கிறேன். நீங்கள் பாருங்கள், பாக்கோன்முகைஹி, அதாவது அப்போதான் அது பழுத்து வரத்துக்கு சரியான சமயமாம். புருஷார்த்த சஸ்யைஹி, புருஷார்த்த சஸ்யைஹி, அந்த பாதுகாதேவி தரித்திருக்கக்கூடிய அலங்கரித்திருக்கக்கூடிய ரத்னங்களானது அங்குரைஹி என்று முளைக்கட்டி பழுத்த சமயத்தில் என்ன கொடுக்கும் யோசிச்சு பாருங்க. வைரத்திலேன்னு வைர செடி, சிவப்பு கல்லேன்னு சிவப்பு செடி, அந்த மாதிரி ஒரு பேடி ஃபீல்டு இருக்குது. இப்படி பறிச்சேன்னா தர்மமா, இப்படி இன்னொன்னத்தை பறிச்சேன்னா காமமா, இன்னொன்னத்தை பறிச்சேன்னா மோட்சமா. அதாவது பாதுகாதேவி என்னும் இடத்திலிருந்து முளைக்கக்கூடிய அந்த கதிர்கள் சதுர்வித புருஷார்த்தத்தையும் கொடுப்பவை. பரிகல்பித கிருப்பையா, அதாவது அதுக்கு என்ன ஜலத்தை போட்டால் வரும் இல்லையா. இங்கே ஒரு நதி உண்டு கேரளாவில், கேட்டிருக்கீங்களா? என்னது? பெரியாறு தெரியுமா? கொச்சின் கிட்ட போனால் பெரியார் அறியாம். பெரியார், இங்கே ஒரு பெரியார், நம்ம ஊரில் ஒரு பெரியார். அதனால்
இந்த எல்லா ஊரையும் ஒரு நதி, இந்த நதியின் பிரவாகம்தான் அதுக்கு வேண்டும். ஆனால் இதுக்கு என்ன நதியை கொடுப்பது? பெருமாளுடைய அனுகம்பா, பெருமாளுடைய கம்பேஷன்கிற அந்த வாட்டர் தான் இஸ் வாட்டரிங் திஸ் ஃபீல்ட். What comes as sprouts comes from those invaluable, priceless, peerless gems. What you seek as the ripened fruit at the opportune moment is dharma, artha, kama, moksham. அப்படின்னு எடுக்கிற ரங்கபதினா ரங்கநாதனுடைய ஜகதாம் விபூத்யா, ஜகதாம் விபூத்யா, உலகத்துக்கே க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய